Hello guys, welcome back. போன வீடியோல வந்து நான் உங்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தை சுத்தி காட்டினேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல வந்து நாங்கள் கண்டியில இருந்து அதாவது கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிக்கிட்டு நுவரா எலியா நோக்கி போறோம். அதை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம குயின்ஸ் ஹோட்டல் அந்த பில்டிங்ல போயிட்டு நாங்கள் போட்டோ எடுக்க போறோம். வாங்க பயணிப்போம். பேராதனை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளிக்கிட்டு அப்படியே பேராதனை பூங்காவை போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம்ன்ற ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் வந்து நான் நுவரா எலியாவுக்கு வந்து நேரத்துக்கு போகணுமே. நான் நுவரா எலியாவிலேருந்து திருப்பி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கே நான் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணுன்றதால என்னால் வந்து பேராதனை பூங்காவையும் போய் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அடுத்த முறை கட்டாயம் போயிடும் உங்களுக்கு பேராதனை பூங்காவை காட்டுறேன். அதனால் அங்கேருந்து வெளிக்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறியாச்சு. கலெக்ட் நடந்து வந்து பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் பயணிச்சு கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் வந்து 11 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கண்டி டவுனுக்கு போனோம். கண்டி டவுனுக்கு போனோடனே 10 ரம்புட்டான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ 20 ரம்புட்டான் 100 ரூபா வாங்க போகிறோமா? 20 ரம்புட்டான் வாங்குவோமா? இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான், மங்குஸ்தான், கடுகுடா இந்த சீசன் சரியோ. அதனால் எங்கே பார்த்தாலும் ரம்புட்டான் தான். இப்போ வவுனியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 10 ரம்புட்டான், அன்னைக்கு போய் பார்த்தா 100 ரூபாய்க்கு 8 ரம்புட்டான் 7 ரம்புட்டான் ஆகிட்டாங்க. ஆனால் கேண்டியில் 100 ரூபாய்க்கு 25 ரம்புட்டான் வாங்கலாம். அதோட மங்குஸ்தான் எல்லாம் வாங்கலாம். எங்கே பார்த்தாலும் மங்குஸ்தான் கடையும் ரம்புட்டான் கடையுமா இருந்துச்சு. என்ன கடுகுடா 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 இடிச்சா கடுகுடா இடிச்சா விசிபா கெடி விசிபா கடுகுடா இதெல்லாம் கண்டி மத்திய நகர சந்தைக்கு போகிறதா. பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்னடா மார்க்கெட் கண்டி மார்க்கெட். நாங்கள் இங்கேருந்து போய் அந்த பில்டிங் அடியில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்துட்டு அங்கே இருந்து அப்படியே நுவரா எலியாவுக்கு பஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே இந்த வழியால் போய்க்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது. இதுதான் கண்டியில் மார்க்கெட் சைட். இப்படியே நான் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு நாள் வந்து கண்டி டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க ஃபுல்லாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்து வெள்ளக்காரர்களும் எங்கே இருக்கு அந்த பில்டிங்? ஏன்னா ஷார்ட்கட்டால் அந்த ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது சரியோ. அது என்ன பேர் அந்த பில்டிங்கு? அது என்ன பில்டிங்னு தெரியல. அவங்க போய் காட்டுறேன் பாருங்க. அது செம்மையாக இருக்கும். அதில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் அதில் போய் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்காண்டி தான் போயிருக்கோம். எனக்கு ஒரு ஷார்ட் கட் இதில் ஒன்று அங்கால போனீங்கன்னா பார்த்தீங்களா இவ்வளோ ஆக்கள் உண்டு. பார்த்தீங்களா எங்கால இருக்கு பாருங்க நந்தி இந்த பில்டிங். சரி வந்துட்டோம். இதில் போட்டிங் எல்லாம் போகலாமா? ஐஸ்ல இருக்குது இடத்த பார்த்தீங்களா அப்படி இருக்கு சில்லுன்னு இருக்கு. இந்த குளத்தில் போட்டிங் போகலாம். சொல்றது நேரம் இல்லை.
இதுதான் அந்த பில்டிங் வந்துட்டோம். முன்னுக்கு போயிட்டு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குது. நல்ல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளிக்கிட்டோம். போய் பஸ் ஏற போகிறோம். நுவரெலியா பஸ். வாங்க, இது வந்த வழியால் தான் திரும்பி போகிறோம். என்ன பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருந்து நான் தாண்டி வந்துட்டோம். ஸோ வந்த வழியால் தான் திரும்பி போகிறோம். உங்களை எப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே இருக்குது. இங்கே அந்த வியூ எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ என்னென்னு சொல்கிறேன்னே தெரியல. கட்டப்படி இருக்குது. இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நாங்கள் புதுசாக வாரபடியாக எங்களுக்கு எல்லாம் செம்மையாக தான் ஃபீல் ஆகுங்களே. தெரியுதே இல்லை. ஜப்பா மீன் தானே இது சாப்பிட்டவே ஆனால் இது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. எந்த பெரிய மீன் ஃபுல்லாக மீனாக இருக்குது. கேண்டி சிட்டி சொல்கிறேன் முன் பக்கம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு. இது ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம்னு பார்த்தா ஐஸ்கிரீம் தான் இருக்குது. இவருக்கு நாட்டு நடப்பு எல்லாம் சரியான விலையாக இருக்குது. எங்களால் எதையுமே வாங்கி சாப்பிட இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பேக் வேறு ஹேண்டு. அப்படியே நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டிருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஒன்றில் போய் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவோம்னு சொல்லி நல்ல நேரமாக தேடி ஒரு கடையுமே சிக்கலை. இடையில ஒன்று சிக்கிட்டேன்னு சொல்லி அங்கே போய் இந்த இறைச்சி கஞ்சி சவ்வரிசி கஞ்சி என்றெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் குடிப்போம்னு சொல்லி இதில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. தான் இருக்குது இறைச்சி கஞ்சி, கோழி இறைச்சி கஞ்சி ரெண்டு தான். இறைச்சி கஞ்சியாம் அதிலே ஒன்று வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. இதுக்கு பேர் என்ன? டீச்சர்ஸ். பிள்ளைங்க டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கீட்டா இல்லை கூட இருந்தால் நல்லா இருக்குங்களே. சோறு எல்லாம் போட்டு ஸ்பெஷலாக அதுக்கு என்ன போட்டுருக்காங்க? ஏதோ ஒன்று டேஸ்ட் ஒன்று அடிக்குதுல்ல. இந்த கஞ்சி என்ன ஸ்பெஷல்னா? கஞ்சின்னா பாயாசம் மீதி சவ்வரிசி பீஃப் கஞ்சி. இப்போ நீங்கள் எங்களுக்கு தந்தது? எங்களுக்கு தந்தது இறைச்சி கஞ்சி, பீஃப் கஞ்சி. பீஃபா? ஏன் நீ கேட்க பாயாசம் எனக்கு ஒத்துக்கொள்ளாதுடா. பாயாசம் ஆஹா இனிக்கும். நான் அதை வாங்கி கொடுத்துருக்கோம். இறைச்சி கஞ்சி என்ன இறைச்சி கஞ்சின்னு கேட்காம குடிச்சாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி. நான் வந்து கோழி இறைச்சிக்கு மேலேயே ஒன்று சாப்பிட்றதில்ல. அது பெரிய சம்பவம் ஆகிட்டு இந்த எந்த கல்சரி அது எங்கே போய் வாங்குறது? காமசேரி காண இது வந்து பாயாச கஞ்சியா எப்படி இருக்கு? நல்ல இனிப்பா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
சம்பவம் என்னவென்றால் எனக்கு தெரியாது அதில் வெஜ்ஜி கஞ்சின்னு போடுறேன் பீஃப் வெஜ்ஜின்னு போடலையே நான் பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி சாப்பிட்றேன் இல்லை எனக்கு கோழி இறைச்சி தாண்டி ஒத்துக்கொள்ளாது கடல் உணவெல்லாம் சாப்பிடுவேன் இன்னும் என்ன கதையோ தெரியாது பீஃப்னு தெரியும் நான் கேட்டிருக்கலாம் கோழி இறைச்சி கஞ்சி வந்து பிளாசி விட்டன் அது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குல்ல உப்பு தன்மை ஒன்று இருந்துச்சு மற்றது ஏதோ ஒரு இந்த இலையோட ஒரு வாசம் ஒன்று அடிச்சு இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த பாயாசம் அது வேறு லெவலில் இருந்துச்சு அதை வாங்கி குடிச்சிருக்கலாம் சுதந்திரமாக குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிருக்கலாம் வெறுண்டு போகணும் வீடு வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் கண்டி கேகால பஸ் ஸோ பஸ் ஏறிட்டோம் 1 காலுக்கு பஸ் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மெதுவாக பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து இப்போ நாங்கள் கண்டியிலேருந்து நுவரா எலியா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து இப்போ நாங்கள் கண்டியிலேருந்து நுவரா எலியா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சீனரிஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து இந்த ஒத்துக்கொள்ளாத சாப்பாட்டை சாப்பிட்டதால நான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் நிறைய வீடியோக்கள் எடுக்கல நுவரா எலியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அழகான இடம் எனக்கு ஸ்ரீலங்காலேயே மிகவும் பிடித்த ஒரு இடம் அந்த இடத்த வந்து நான் எந்த அளவுக்கு என்னால் வடிவாக காட்டலுமோ அந்தளவுக்கு வடிவாக காட்டணும் அதனால் சும்மா கடமைக்கு எடுத்து காட்டிடக்கூடாதுக்காண்டி நுவரா எலியா இறங்கினதெல்லாம் நுவரா எலியா டவுன் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டல அங்கே இருந்து நாங்கள் வெளிக்கிட்டு எங்கே போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்மார் எஸ்டேட்டுக்கு போனோம் அப்படியே நுவரா எலியாவில் இறங்கினோன்னா வந்து என்னைய வந்து நண்பர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் போனோம் ஆட்டோவில் டெல்மார் எஸ்டேட்டுக்கு போனோம் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அடுத்தடுத்து நான் அங்கே ஏன் டெல்மார் எஸ்டேட்டுக்கு நான் போனேன் டெல்மார் எஸ்டேட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி ஓகே நான் உங்களிடம் வந்து